மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 71. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நான் மண் என்று நினைவு கூறுகிறார். சங்கீதம் 103:13. நம்முடைய சிறு விஷயங்களிலும் கூட காணப்படும் அவருடைய பராமரிப்பின் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டு பிள்ளைகள் போன்று அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ள அவர் நம்மை அழைக்கின்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட மற்றும் ஒரு வார்த்தையானது நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் என்பதையும், நாம் மண் என்றும் பலவீனர்களும் பூரணமற்றவர்களும் மரித்து கொண்டிருக்கிறவர்களும் என்று நினைவு கூறுகிறார் என்பதை நமக்கு உறுதியளிக்கின்றது. மேலும் நாம் என்றென்றும் நம்முடனேயே போராடுவது பூரணமற்ற சரீரத்திற்கு எதிராக பூர்ண சித்தம் போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாயிராமல், மாறாக உயிர்த்தெழுதலில் நம்முடைய புதிய மனதிற்கு முழு இசைவாய் இருக்கும் புதியதும் பூர்ணமுடையதுமான சரீரங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே அவர் ஏற்பாடு செய்துள்ளார் என்பவைகளை நமக்கு உறுதியளிக்கின்றது என்பதே. ஆமென்.